மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அ இந்த இந்த வீக் வந்து லைவ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து இந்த லைவ் வந்து வந்திருக்கேன். இதில வந்து உங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் வந்து இந்த போஸ்டல் அ இப்போ லேட்டஸ்ட்டா வந்த அந்த பிஏ எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ற அந்த பிஏ எக்ஸாம் அதில ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஜிடிஎஸ் 2020 அதில அந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, அப்புறம் போஸ்டல் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அத பத்தின எல்லா டவுட்ஸையும் வந்து இந்த வீக் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கான லைவ் வந்து இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானு இன்னைக்கு வந்து உங்களுக்கு இமிடியேட்டா வந்து நான் ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் ராஜ் இன்ஃபோ தமிழ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பல போஸ்டல் ஸ்கீம்ஸ்லாம் பத்தி நிறைய வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்க வந்து இந்த ஜீவதாரணி சிஸ்டர், ஹலோ ஹாய். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆடியோ நல்லா கேக்குதா அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. கலைவாணன் ஹாய் ப்ரோ. எல்லாரும் நல்லா ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா வந்து போஸ்டல் ஸ்கீம்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் நிறைய பேருக்கு வந்து அதை வந்து நீங்கள் அதான் வந்து நான் என்னோட சீனியர் ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு அது மூலிமா தான் நான் போடுறேன். அதனால் 100% வந்து இது வந்து ட்ரூ தான். அதனால் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இதை வந்து தெரியப்படுத்தணும். அதுக்கும் உங்களோட ஆதரவு வந்து வேணும். அதையும் நீங்கள் வந்து எல்ஐசின்ற ப்ரைவேட் அவங்க கொடுக்குற போனஸோட அதிக போனஸ் வந்து தரும். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு வந்து இந்த இடத்துல வந்து நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க. இந்த மாதிரி வந்து 10,000 ருபீஸ் வந்து பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அனு கார்த்திகா ப்ரோ, ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, கிளாரிட்டி குறையுதுன்னு ஒரு பிரதர் வந்து சொல்கிறாரு. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து நல்லா பண்ண முடியல லைவ். இந்த வாட்டியாவது நல்லா பண்ணணுன்ற பிளானில் தான் இருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் இந்த வாட்டி நான் கிளாரிட்டியோட பண்ண ட்ரை பண்ணுறேன். சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நான் முன்னாடி வந்து நம்ம ஒரு அந்த எஸ்எம்எஸ் ப்ளஸ் கால் லெட்டர்லாம் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்ச் மாதம் அப்ளை பண்ண நானுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 21 தான் எனக்கு வந்து ரிசல்ட் செலக்டட் மெசேஜே வந்து வந்தது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இந்த லைவ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கே வந்து நான் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த லைவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். டிசம்பர் 31 டெலிவரி டேட். இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜாப் கிடைச்சா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பாக இல்லை சிஸ்டர். நீங்கள் வந்து லீவ் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். லீவ் வந்து கண்டிப்பாக உண்டு. 2 டைம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகும்? பிரைவேட் ஸ்டார் ப்ரோ 2 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க, 1 வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். முன்னாடியே சொல்லிட்ட மாதிரி இந்த 10,000 கட்டணம் 10,000 கட்டணமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ நான் சேரும்போது நோட்டிஃபிகேஷன் 2019 நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா வந்து ஓகே அண்ணா இப்போ தமிழ்நாடுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்ஸுக்கு ரிசல்ட் வந்த பிறகு தான் நமக்கு ரிசல்ட் வருமா சொல்லி? இல்லை சிஸ்டர், அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தனித்தனியாக வந்து டிவிஷனல் அது மாதிரி அதுக்குன்னு தனியாக செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அவங்க முடிச்சதுக்கப்புறம் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அண்டர் ப்ராசஸில் தான் இருப்போம். அதுவும் நம்ம ரொம்ப லீஸ்ட்டாக இருப்போம். நம்மளுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அவங்களுக்குலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வருமா அப்படின்னு சில டவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி வந்து கிடையாது. நம்ம அப்ளை பண்ணவங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் விட்டு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே விட்டுருவாங்க. அந்த ஆர்டர்ன்றது கிடையாது. அந்த 10,000 சொல்லியிருந்தேன் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட். நான் சேரும்போது 2019 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதனால் எனக்கு 2,500 வந்து கலெக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
1 லேக் வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் 10,000 பே பண்ணணும். அதுவும் இப்போ 10,000 பே பண்ணால் தான் ஜாப் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஜாபுக்கு நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம சேலரிலேருந்து ஒரு 2,500 பெர் மந்த் வந்து பிடிப்பாங்க. அந்த மாதிரி 4 தவணையாக, அதான் 4 தவணையாக வந்து பிடிச்சி நம்மளுக்கு 10,000 பிடிப்பாங்க. அதுவும் ஜாபுக்கு முன்னாடி ஜாப் சேர்ந்து சில மந்த்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பிடிப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜாப் பர்மனெண்ட் சேஃப்டிக்காக தான். அதனால் நம்ம வந்து அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. சஞ்சய் ப்ரோ ஜாப் கிடைச்சாலும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் எவ்வளோ பண்ணுவாங்க? ஜாப் இப்போ 15,000 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? வருஷத்துக்கு ஒரு 600 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து இருக்கும். இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் வந்து அபர்ணா சிஸ்டர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வந்து வெரிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பேனிக் ஆக வேண்டியதில்லை. நான் இப்போ தான் தப்பாக அட்ரஸ் கொடுத்துட்டேன். கால் லெட்டர் எப்படி வரும்னா பயமாக இருக்குது. ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்கள் ப்ளீஸ். கால் லெட்டர் பற்றி பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மெசேஜ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட டிவிஷனலில் போயிட்டு நம்ம அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் ஜீவதாரணி சிஸ்டர் நீங்கள் வந்து அதை பற்றி வந்து கவலைப்பட வேணாம். அதனால் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. லோகு ப்ரோ காலேஜ் போகிறேன் 3 இயர் மார்ச் கம்ப்ளீட் செலக்ட் ஆனால் லீவ் தருவாங்களா? கண்டிப்பாக இருக்குது பிரதர். நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை காலேஜ் அலோவ் பண்ணால் நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதிக்கிட்டு ஜாப் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால் ஜாபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இப்போ அந்த தமிழ்நாடு ஜிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சேஞ்சஸ், அதாவது நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அதை பற்றி நானே இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட் ஸ்டார் ப்ரோ 1 அப்ளிகேஷனில் கரெக்ட் பண்ணிட்டா அதர் அப்ளிகேஷன் வாங்க இருந்தால் கரெக்டான அப்ளிகேஷன் மட்டும் ஒரு கரெக்டாக இருக்கிற அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க ப்ரோ. அதை பற்றி கவலைப்பட வேணாம். நவாஸ் ஸ்போர்ட்ஸ் 483 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. இந்த மார்க்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல அதிக மார்க்கு, அதில் யாரோ அவங்க தான் மெரிட்டில் வருவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 100% லக்கு தான் ப்ரோ. அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. யுகேஷ் ப்ரோ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக டிசம்பர் 1st வீக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த நியூ அப்டேட் எதை பற்றி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க நியூ அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிசல்ட் உடனே வந்துடுச்சு ப்ரோ அப்படி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ உடனே வந்து வரும். அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து டிசம்பர் 1st வீக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் பிரேக்கிங், இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ரொமோஷன் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் அப்படி நினச்சோன்னா அப்படின்னா நம்ம ஜிடிஎஸ் செலக்ட் ஆகி 3 years ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எம்டிஎஸ் சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம். அந்த எக்ஸாம் எழுதி நம்ம வந்து எம்டிஎஸ் ஸ்டாஃபாக மாறிடலாம். அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 21,000 வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் 5 yearsக்கு அப்புறம் பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனல் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் மற்ற ஜாபுக்கு. போஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேட்குதான்றதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க மெசேஜ்லேயே, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே. அந்த நியூ அப்டேட் எதை பற்றி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நம்ம நார்மலாக வந்து ஓகேங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதான் நியூ அப்டேட் எதை பற்றி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து பாஸ் ஆனவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, அதான் முதல் முன்னுரிமை வந்து அவங்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அதில் இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆனவர் ஒரு இப்போ ஒரு 480 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆனவங்க இப்போ ஒரு 491 இல்லைன்னா அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண அவருக்கு தான் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் வந்து அவருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த டிஎன்ஜிடிஎஸ் அந்த சேஞ்சஸ் ஆன ஒரு இது வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து இதை பற்றின அப்டேட் தான். அதனால் இந்த சேஞ்சஸ் வந்து அஃபிஷியலாக அவங்க ஜிடிஎஸ் தரப்புலேருந்து வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் தரப்புலேருந்து விட்டுருக்காங்க. அதனால கொஞ்ச நாளில் வந்து நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆனால் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்வியூ அப்போது என்னெல்லாம் கொண்டு போகணும்? செகண்ட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் பற்றின ஏதாவது சர்டிஃபிகேட்டு இல்லை மார்க் ஷீட் எது தான் அப்லோட் பண்ணலாம் ப்ரோ. இன்டர்வியூ அப்போன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து வேணும். இன்டர்வியூ கொஷின் எந்த மாதிரி இருக்கும்? முத்தமிழ் ப்ரோ, அதுதான் அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இது நார்மலாக இன்டர்வியூ மாதிரிலாம் இருக்காது. கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக சொன்னாதான் அப்படின்றதுல இல்லை. செலக்ட் ஆகி தான் நம்ம வரோன்றதால இன்டர்வியூவில் கொஷின்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. பேசிக்கான போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின உங்களோட வியூஸ் தான் வந்து கேட்பாங்க. மற்றபடி போஸ்ட் ஆஃபீஸ் தான் என்னன்றது மட்டும் தான் இருக்குமே தவிர சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிருவீங்க. அதில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பட தேவையில்லை. கோகுல கிருஷ்ணன் ப்ரோ, ஹவு மெனி பீப்புள் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து கெஸ் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா 10th எல்லாருமே நம்ம நிறைய பேர் வந்து 10th வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அது கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. பிரவீனா சிஸ்டர், ஏபிபிஎம் போஸ்ட் கேர்ள்ஸுக்கு செட் ஆகுமா? ஏபிபிஎம் கொஞ்சம் போஸ்ட் டெலிவரின்னும் போது கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து அந்த பிளேஸ்லாம் நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மல் லெட்டர்ஸ் வந்து இந்த இடம் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுவாக இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணும்போது பெரும்பாலும் பிபிஎம் பண்ணுறது நல்லது. எம்பிசிக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து எம்பிசி ப்ளஸ் பிசி இவங்க 2 பேரும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. அது வந்து வாங்கி அட்டாச் பண்ணியே ஆகணும். ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு கேட்குறீங்க வினிஷா சிஸ்டர். ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,200 வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பிபிஎம்க்கு. ஏபிபிஎம் வந்தால் 12,200 வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். நீங்கள் பிபிஎம்மா இல்லை ஏபிபிஎம் ஆனா? நான் வந்து பிபிஎம்ங்க. பிபிஎம்னாலே தெரியும் ஆஃபீஸ் ஒர்க் தான். ஏபிபிஎம் வந்து போஸ்ட்மேன் ஒர்க். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நெசசரி பிரீத்தி சிஸ்டர். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏதாவது நீங்கள் அட்டாச் வந்து பண்ணலாம். ஓகே, செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி சொல்லிட்டோம். அந்த அப்டேட்டை பற்றியும் சொல்லிட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். யூஆர் கேட்டகரியில் செலக்ட் ஆனால் நார்மல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போதும்ல ப்ரோ? பார்கவி சிஸ்டர், எஸ். யூஆர் கேண்டிடேட்னா நார்மல் சர்டிஃபிகேட் வந்து எனஃப் தான். நீங்கள் தனியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நவீன் ப்ரோ, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேட்டிங்கன்னா வந்து ஒரு 4 hours தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 hours. சில பிரான்ச் ஆஃபீஸ் வந்து 5 hours வந்து இருக்கலாம். அதனால 4 to 5 hours தான் மேக்ஸிமம். 98.4 கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை. சிவரஞ்சனி சிஸ்டர், ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து வந்துடும். 3 months மேலே ஆகுதுன்றதால ஆகிடும். டிசம்பர் வந்துச்சுன்னா அதனால் வந்து நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ தேர்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியுமா? நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த காலேஜ் அலோவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதலாம். நீங்கள் ஜாபும் கண்டினியூ பண்ணலாம். அதனால் ரெண்டு பண்ணுறதால எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. மார்க்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல எவ்வளோ ஐஎஸ் மார்க்கோன்றது தான் பொறுத்து தான் சிஸ்டர். அதனால் வந்து அது கரெக்டாக கெஸ் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதனால் ஐஎஸ் மார்க் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல நீங்கள் ஐஎஸ் மார்க்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும்.
ப்ரோ ஏபிபிஎம்லேருந்து பிபிஎம்க்கு ப்ரொமோட் ஆக சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா வந்து ஏபிபிஎம்லேருந்து பிபிஎம் ஆக முடியாது. பிபிஎம் ஏபிபிஎம் ரெண்டு பேருமே 3 வருஷம் வெயிட் பண்ணோம்னா எம்டிஎஸ் ஆகலாம், ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் மூலியமாக. முத்தமிழ் ப்ரோ ஏபிபிஎம்மா பிபிஎம்மா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு இந்த இடம் தான் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். அது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். பார்கவி சிஸ்டர் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஜிடிஎஸ் ஜாப் வந்து இருக்கும். இது கொரோனா டைம்ன்றதால இது கொஞ்சம் லேட்டாக எடுத்திருக்காங்க. அடுத்த டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் அந்த டைம்ல வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் 2021 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஒன்றும் இல்லை. பிபிஎம்னா ஆஃபீஸ் ஒர்க்னாலே நீங்கள் கொஞ்சம் பேங்க் மாதிரி உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட கேஷ் வந்து கொடுக்க வருவாங்க. அதை நீங்கள் என்ட்ரி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது. அது போஸ்ட் ஆஃபீஸோட கொலாபரேட் ஆகிருக்கதால அந்த ஒர்க்ஸ் வந்து இருக்கும். பெரும்பாலும் ஆஃபீஸ் ஒர்க், சிஸ்டம் ஒர்க்ஸ் மட்டும்தான் பிபிஎம்ல. ஏபிபிஎம்னா டெலிவரி வர லெட்டர்ஸ் ஆர்டிகல்ஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அரிணி சிஸ்டர் ஆர்எம்எஸ் டிவிஷனில் நைட் ஷிஃப்ட் இருக்குமா? கேர்ள்ஸ்க்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக ஆர்எம்எஸ் டிவிஷனில் மார்னிங் டியூட்டியே இருக்குது. நைட் ஷிஃப்ட் நம்ம கேட்டு வேணால் வாங்கி பண்ணலாமே தவிர அது கம்பல்சரி கேர்ள்ஸுக்கும் சரி யாருக்குமே நைட் ஷிஃப்ட்ன்றது கம்பல்சரி இல்லை. ரெகுலர் 8 ஹவர்ஸ் ஒர்க் தான் இருக்கும். காமர்ஸ் குரூப்பாக இருந்தால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கு மேலே நம்ம எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம அப்ளிகபிள் தான். நம்ம வந்து இதுக்கு இது அப்ளை பண்ண முடியும். பிரியா சிஸ்டம் எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம். அதனால் நீங்கள் அது மூலிமா வந்து பண்ண முடியும். எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து எம்டிஎஸ். பிரவீனா சிஸ்டர் ஆஃப்டர் 1 இயர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து 1 இயர்க்கு அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாய்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்குது. கிருஷ்ணராஜ் ப்ரோ 4 ஹவர்ஸ் ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுக்கறதா நம்ம சூஸ் பண்ண முடியாது. கேட்டகரி பொறுத்து தான் பிரதர். ஓபிசினா அங்கே ஓபிசி இவங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. யூஆர்னா யூஆர்ல இருக்கவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, மாற்றி செலக்ட் பண்ண மாட்டாங்க. பிபிஎம் ஏபிபிஎம் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம அப்ளை பண்ண எந்த இடத்துல நம்ம அதிக மார்க்கோ அதுக்கு தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீ நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டைப்ரைட்டிங் கம்பல்சரி இல்லை. அந்த எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைப்பிங் ஸ்கில் இருந்தால் பெட்டராக இருக்கும். எம்டி ஆகிட்டும் போஸ்டல் அசிஸ்டன்ட் அதாவது பிஏ எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாம் எழுத முடியும். யூஆருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணாம் நவீன் ப்ரோ, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. சாய் கனிஷ்கா சிஸ்டர் போஸ்டல் அசிஸ்டன்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கரெக்டாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு இது இருக்கும். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம 12th குவாலிஃபிகேஷன் ஆனாலே போதும். அதுக்கு நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் 12th குவாலிஃபை ஆயிருந்தாலே வந்து நம்ம அதுக்கு அப்ளிகபிள். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட் ப்ரோ. ஏதாவது நீங்கள்
கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் இல்லைன்னா ஏதாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணி ஆகணும். ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் மூலியமாகவோ ரெடி பண்ணி ஆகணும். அது மஸ்ட்டு.